அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது லைட் கார்விங் ஏகாந்த வீணை தான். இதில் என்ன ஸ்பெஷல்னா, மற்ற வீணையில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு தலை ஜாயிண்டே வராது. இதில் இங்கேருந்து கீழே இருந்து மேலே டாப் யாழி வரைக்குமே இது ஒரே மரத்தில் பண்ணது. இந்த மாதிரி மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரே மரத்தில் அவ்வளோ பெரிய மரம் உங்களுக்கு ஸ்க்ரீனை செய்யணும் அப்படின்னா ஒரே மரத்தில் செய்யணும்னா கொஞ்சம் மரத்தில் கிளைங்கள்லாம் இருக்கும், கணுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மரம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஒரே மரத்தில் பண்ணது. யாழியும் நம்ம கரெக்ட முடியாது. இதில் யாழி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே இந்த டாப் டு பாட்டம் மேல் பலகையிலிருந்து ஒரே மரத்தில் இதை கடைஞ்சி எடுத்துருக்காங்க. இதை அந்த மாதிரி வீணை. இதுவும் லைட் கார்விங் வீணை தான், ஏகாந்த வீணை தான். இதுவும் வந்து பழைய மரம் தான், உங்களுக்கு நல்லா காஞ்ச மரம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் கார்விங் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்ல கிரைன்ஸ் இருக்கிற மரம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரேகை இருக்கிற மரம் தான். இதில் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் வெறும் வார்னிஷ், நம்ம கலர்லாம் இதில் அப்ளை பண்ணவே தேவையில்லை. வெறும் நம்ம வார்னிஷ் போட்டு இந்த வீணையை வச்சுருந்தோம்னா அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மரமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்டிக் மரத்தை வீணையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மரம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் காஞ்ச மரம் தான் உங்களுக்கு. யாழியில் கூட பாருங்க உங்களுக்கு அந்த கிரைன்ஸ் அப்படியே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி மரம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஒரு சின்ன ஒட்டு கூட இருக்காது, இதில் கணு கூட இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மரத்தில் பண்ணது. மரத்தோட ரேகையெல்லாம் பாருங்க அப்படியே தெரியும். வெயிட்டும் இருக்காது. லைட் கார்விங் ஏகாந்த வீணை.